நம்ம இன்னைக்கு டிக்கெட் எடுத்தே ஆகணும். அதனால தானே சீக்கிரமாக கிளம்பி வந்திருக்கோம். சரி சரி வா, நமக்கு முன்னாடி யாராவது வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. ஹலோ அண்ணா, இங்கே தானே கேக் காம்படிஷன் நடக்குது, டிக்கெட் எடுக்கணும். ஆமாம்மா, இங்கே தான் கேக் காம்படிஷன் நடக்குது. மொத்தம் ஒரு நாளைக்கு 2 டிக்கெட் தான் கொடுப்போம். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிக்கெட் கொடுக்கவா? ஆமாண்ணா, எங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருங்க. ஒரு டிக்கெட் எவ்வளோண்ணா? ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் 1000 rupeesமா. ஓ அப்படியா, சரிங்கண்ணா. இந்தாங்க, இதில் 1000 rupees இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா. ஃபஸ்ட்டு உள்ளே போகிறவங்க உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் போய் சூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்த டிக்கெட் வந்ததுக்கப்புறம் நான் உள்ளே வந்து ரூல்ஸ் சொல்கிறேன். அப்படியா, ஓகேண்ணா. ஆயிஷாம்மா, ஆயிஷா, இன்னைக்கு கேக் காம்படிஷனுக்கு கலந்துக்க போகிறேன்னு சொன்னீங்களே, கேக் காம்படிஷனில் போய் டிக்கெட் எடுத்துட்டிங்களா? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இந்த அதுக்கு தாம்மா சீக்கிரமாக கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம். இந்த போனோடனே டிக்கெட் எடுத்துட வேண்டியதான். ஒரு நாளைக்கு 2 டிக்கெட் தானே கொடுப்பாங்களாம். மாசத்துல ஒரு தடவை தான் காம்படிஷனே வைக்கிறாங்க. ஆமா ஐஷாம்மா, போன தடவை நான் கலந்துக்கிட்டேன். அதனால இந்த தடவை என்னால் திரும்ப எடுக்க முடியாது. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்டே நிலாமா போயிட்டாங்க. சீக்கிரமா போய் அந்த இன்னொரு டிக்கெட்டை எடுத்துருங்க. சீக்கிரம் போமா. போன தடவை அஞ்சலி சாரதிமாவும் மாயாக்காவும் கலந்துக்கிட்டாங்கல்ல, இந்த தடவை நம்ம போய் டிக்கெட் எடுத்துடலாம். டக்குன்னு போங்கம்மா. சரி ஐஷா, வா போவோம். போயிட்டு வரேம்மா மாயா பிள்ளை, வந்து உன்னை பார்க்குறேன். அம்மா அம்மா, ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுத்தவங்க அவங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணிக்கலாம் வெளியில சொன்னாங்கல்ல. இங்க எவ்வளவு திங்ஸ் இருக்கு, நமக்கு பிடிச்சதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாமா? ஆமா நிலா குட்டி, இங்க வச்சிருக்க திங்ஸ் எல்லாம் பார்த்தா பிரெட் விசஸ் பன்னுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சைடு பிரெட் ஃபுல்லா வச்சிருக்காங்க. க்ரீமு, அதுக்கப்புறம் சாக்லேட்டு, சிரப்பு, அந்த மாதிரி எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ ப்ரெட்டை வச்சு பண்ணுறதா அப்படி இல்லைன்னா பண்ணை வச்சு பண்ணுறதா நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும். ஆமாம்மா, இந்த சைடு பாருங்க, பண்ணு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க நிறைய சுகர் பால்ஸ், கலர்ஃபுல்லான ஃபோம் எல்லாமே வச்சிருக்காங்கம்மா. சூப்பரா இருக்கு. அம்மா, நம்ம என்ன செலக்ட் பண்ணலாம்? எதுல ஈஸியா சூப்பரா கேக் பண்ண முடியும்? நம்ம வேணும்னா ப்ரெட்டே செலக்ட் பண்ணிக்கலாம் நிலா குட்டி. உங்களுக்கும் டிக்கெட் கேட்டிருந்தீங்கல்லம்மா, உங்களுக்கும் ஒரு டிக்கெட் கொடுத்துட்டேம்மா. நீங்கள் உள்ளே போங்க, அவ்வளோதான். டிக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே, நல்ல வேலை ஐசா, 2வது டிக்கெட்டுக்கு வந்தாச்சு. ஓகேம்மா, மாதத்தில் ஒரு தடவை காம்படிஷன் வைப்போம். 2 டிக்கெட் கொடுத்து 2 பேரை டீமாக பிரித்து நம்ம வந்து இந்த காம்படிஷனை வைப்போம். உங்களுக்கே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம கேக் காம்படிஷனில் உங்களுக்கு வந்து பன் விசஸ் பிரெட்டு தாம்மா கொடுத்துருக்கோம். ஸோ அதை செய்கிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நாங்கள் கொடுத்துருக்கோம்மா. நீங்கள் இதில் இருக்கிற எந்த திங்ஸ் வேணால் 2 டீமுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் முதல்ல வந்து டிக்கெட் எடுத்தவங்க பிரெட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறனால அவங்களுக்கு தாம்மா பிரெட்டு கொடுப்போம். ஸோ நீங்கள் பிரெட்டில் பண்ணுங்கள், அடுத்த செகண்ட் டீம் வந்துட்டு பன்னில் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் பண்ணுற கேக்கை நாங்கள் ஃபோட்டோ எடுத்து செஃப்புக்கெல்லாம் அனுப்பிச்சி விடுவோம். அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. கிஃப்ட் எல்லாமே நல்ல சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப கான்ஷியஸாக நீங்கள் பண்ணுங்கள். ஓகேம்மா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐசா, நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். அதனால நம்மளுக்கு பன்னு கிடச்சிருக்கு. சரி, பன்னுலேயும் நல்ல கேக்காக பண்ணிடுவோம். சரி நிலா, நம்ம முன்னாடியே வந்தனால எப்படியோ ப்ரெட்டை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ரெட்டை வச்சே பண்ணலாம். ஓகேவா? நான் சூப்பராக ஒரு ஐடியா யோசிச்சிட்டேன். ஸோ ப்ரெட்டை வச்சு செம்மையாக ஒரு கேக் பண்ணிட வேண்டியது தான். என்கிட்ட நல்ல ஒரு ஐடியா இருக்குது. ப்ரெட் இருக்கிறனால அது நல்லாவே ஷேப்பாக நிற்கும். ஸோ நம்ம அதை கட் பண்ணி ஈஸியாக பண்ணிட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த சைடில் இருக்குல்ல, அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம லேயராக வச்சு லேயர் கேக் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஓகேம்மா, எனக்கு லேயர் கேக் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நான் கூட உங்ககிட்ட சாப்பிட வாங்கும் போதெல்லாம் லேயர் கேக் தானே கேட்பேன். இப்போ நீங்க லேயர் கேக் தான் செய்ய போறீங்க. ஜாலி ஜாலி. அம்மா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எப்படி கட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நானும் உங்களுக்கு அதே மாதிரி கட் பண்ணி கொடுப்பேன்மா. நிலா, இது கட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான் நிலா. நம்ம வந்து கீழே இருக்கிற பீஸை கொஞ்சம் பெருசாகவும், அதுக்கப்புறம் வைக்கிற பீஸை கொஞ்சம் அதை விட பெருசாகவும், அதுக்கு மேலே வைக்கிற பீஸை அதை விட கொஞ்சம் குட்டி சைஸ்லேயும் கட் பண்ணி வச்சிடணும். அடுத்தது இதுக்கு மேலே நான் குட்டி ஹார்ட் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தியா, இப்போ நம்மளோட லேயர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம மல்டிபிள் கலர் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம். இதில் என்னென்ன கலர்ஸ் க்ரீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த க்ரீம் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் நிலா குட்டி. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்கும். பார்க்குறதுக்கும் நிறைய பேருக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாரு, முதல்ல இங்கே எல்லோ கலர் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த க்ரீமை நம்ம அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி மேலேயும் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது சைட் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணணும். அம்மா, நீங்க பண்ணிருக்கிற ஐடியா சூப்பரா இருக்கு. ஓகேம்மா, நானே இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இங்க பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற பீஸ்ல நான் ரெட் கலரை தான் போட போறேன். இந்த ரெட் கலர் எடுத்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணீங்கல்ல, அதே மாதிரி நான் இதுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேம்மா. இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரியே சைட்ஸ் மேல ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேம்மா. நான் கரெக்ட்டா இருக்கா? பரவாயில்லையே நிலா குட்டி, அம்மா ஒரு தடவை செய்கிறத
பார்த்தே சூப்பராக செஞ்சிட்டியே, வெரி குட். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ப்ளூ கலர் போடலாமா? மேலே வைக்கிறதுல ப்ளூ கலர் போடலாம். இந்த ப்ளூ கலரே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு நம்ம நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். இங்கே பாரு, இப்போ ப்ளூ கலரும் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த குட்டி ஹார்ட் பீஸ் இருக்குல்ல, இதுக்கு க்ரீன் கலர் போடலாம். கிட்டத்தட்ட நம்ம 4 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் மேலே போடுற சுகர் பால்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு இன்னும் கலர்ஃபுல்லாக இந்த கேக்கை நம்ம மாற்ற போகிறோம். இங்கே பார்த்தியா, அழகாக நான் போட்டுட்டேன். இப்போ எல்லா லேயர்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்றா நம்ம வச்சிடலாமா? இங்கே பாரு, ஃபர்ஸ்ட்டு எல்லோ கலர் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரெட் கலர் தூக்கி வச்சிடலாம். அடுத்தது நம்ம ப்ளூ கலரை வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம குட்டியாக பண்ணி வச்சுருக்க இந்த ஹார்ட் லேயர் இருக்குல்ல, அதையும் தூக்கி மேலே வச்சிடலாம். இப்போ வச்சிட்டோன்னா கிட்டத்தட்ட கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடும். நீங்க வேற லெவல்மா, செமையா இருக்கு. இதுக்கு மேல செமையா டெக்கரேட் பண்ணுங்கம்மா. ஓகே மணிலா, இதுக்கு மேலே நம்மளோட இன்னோவேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணுவோம். இங்கே பார்த்தியா, இப்போ நான் கொஞ்சம் ஒயிட் க்ரீம் எடுத்திருக்கேன். ஒயிட் க்ரீம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைட்ஸ்லலாம் வச்சுக்கலாம். சைட்ஸில் கீழே மட்டும்தான் நான் ஒயிட் க்ரீம் போட போகிறேன். மேலெலாம் நம்மளுக்கு நிறைய திங்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுவோம். இப்போ இந்த 4 சைடில் மட்டும் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக லைன் வரைஞ்சிருக்கேன். ஓகே, அடுத்தது இந்த மாதிரி குட்டி குட்டி சுகர் பால்ஸ் கலர் கலராக வச்சுருக்காங்கல்ல, அதை தான் இப்போ இந்த க்ரீம் மேலே நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அந்த க்ரீமோட சைடில் சின்ன சின்ன கேப்ஸ் இருக்குல்ல, அந்த கேப்லலாம் குட்டி குட்டியாக இந்த சுகர் பால்ஸை வச்சு விட போகிறேன். ஸோ இப்போ அந்த கேப் எல்லாம் எதுவுமே தெரியாது, அழகாக கவர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மேலே இருக்கிற லேயருக்கு நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்ல, அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி சுகர் பால்ஸு சைட் ஃபுல்லாக 1 by 1 பக்கத்தில் அடுக்க போகிறோம். இந்த சுகர் பால்ஸ் பக்கத்துல அடுக்கணுமா? அம்மா வெரி ஈஸி. இங்க கொடுங்க, அத உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆல்ரெடி நீங்க கீழ லேயர் செஞ்சிட்டீங்க. இப்போ நீங்க சொன்னது எனக்கு கரெக்ட்டா புரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி சைட் ஃபுல்லா வைக்கணும். அம்மா பாருங்க, நான் கரெக்ட்டா அடுக்கிக்கிட்டே வரேன். இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஹே நிலா, சூப்பராக வச்சிட்டியே, வெரி குட், அழகாக இருக்குது. அடுத்தது மேலே இருந்த லேயர் இருக்குல்ல, அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ப்ரிங்கிள்ஸ் பால் இருக்குல்ல, இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் பால்ஸை போட்டுட்டு மேலே அழகாக கவர் பண்ணியாச்சு. இப்போ அதை தூக்கி கரெக்டாக சூப்பராக இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பாரு, அடுத்து அந்த ஹார்ட் வச்சிட்டோம். இந்த ஹார்ட்டுக்கு மேலே அதே க்ரீன் கலரில் இருக்கிற கிளிட்டர் சுகர் தூள் இருக்குல்ல, அதையும் போட்டுடலாம். பார்க்கவும் அழகாக இருக்கும், அதோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக இருக்கும். ஓகே, இப்போ மேலே வச்சாச்சு. இதுக்கு மேலே ஏதாவது பண்ணலாமா? ஓகே, ஒரு குட்டி ஹார்ட் இருக்குது, அதை எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வச்சு விட்டுடலாம், ரெட் கலர் ஹார்ட்டை. வாவ் அம்மா, இது உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்குமா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல இவ்ளோ அழகா வரும்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேக். அந்த டீம்ல செஞ்சே முடிச்சிட்டாங்க. நீ எவ்வளவு நேரம் தான் யோசிச்சிட்டு இருப்பா? ஐசம்மா, நமக்கு கொடுத்தது பன்னில் கேக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். அதான் நல்லா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா மாட்டிக்கிடுச்சு. இப்போ அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் ஐசா. கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு பண்ணாலும் நல்லதாக பண்ணணும்ல ஐசா. ஏன்னா பன்னில் கொடுத்தது கொஞ்சம் நல்லா பண்ணணும். வெயிட் பண்ணு, இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாரு. முதல்ல இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் பன்னை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன பன்னை கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன ரவுண்டாக எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு முதல்ல ஒயிட் க்ரீமை போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச கலரை போட்டு கூட அப்ளை பண்ணிக்கிடுவோம். சரியா? சரி, நான் முதல்ல ஒயிட் க்ரீமை போட்டு இந்த பன்னில் கட் பண்ண ஷேப்லாம் தெரியாமல் கரெக்டாக வச்சுக்கிறேன், இரு வரேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளூ கலர் இருக்குல்ல, அதையும் எடுத்து மேலே போட்டு ஃபுல்லாக பண்ணிக்கிடுவோம். ப்ளூ கலரு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதனால் நல்லா சூப்பராக பண்ணிக்கிற வேண்டியதான். அதுவும் இங்கே இருக்கிற கலரில் ப்ளூ கலர் ரொம்ப நல்லா வேற இருக்குது. அதனால் அதையும் வச்சுட்டு அடுத்து இந்த மேலே வச்சுருக்கோம்ல சின்னதாக, அதுக்கு க்ரீன் கலர் வச்சு விட்டுக்கிறேன். உள்ளக்கையும் வைப்போம், அப்போ தான் அந்த மேலே இருக்கிறத எடுத்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மேலேயும் அந்த க்ரீன் கலரை போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட வேண்டியதுதான். இப்போ பாரு, அழகாக அந்த ஷேப்புக்குமா கொண்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு குட்டியாக ஒரு லேயர் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் தூக்கி மேலே வச்சுருவோம். இதுக்கு மேலே இதை சூப்பராக டெக்கர் பண்ணுறது தான் வேலை. என்னம்மா நீ கூட லேட் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா டக்கு டக்குன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. சூப்பர் மணி. டக்கு டக்குன்னு இப்போ ஷேப் வந்துருச்சு. அடுத்து நம்ம சூப்பராக இந்த டெக்கர் பண்ணுறதாம்மா வேலையே. இந்த மேலே போட்டிருக்க கிளிட்டர் தூளும் நல்லாதாம்மா இருக்கு. இந்த மாதிரியே போட்டாச்சுமா. அடுத்தது இந்த லேயருக்கு நான் சூப்பர் ஐடியா வச்சிருக்கேம்மா. அதை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா. இங்கே பாருங்க, இந்த மாதிரி பிங்க் கலர் கிளிட்டர் சுகர்ஸ் இருக்குல்ல, இதை போட்டு விடுவோம்மா. ஏன்னா இந்த கிரீன் கலருக்கு இந்த மேலே போடுற இந்த பிங்க் கலருக்கு நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்லா ஜிகினா தூள் மாதிரி இருக்குல்ல, அதனால பார்க்கவே செமையா இருக்குமா. அதனால தான் இதை போடுறேன். இது நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க.
நானே உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது கிளிட்டர் தூடு போடுவோமா நல்லா இருக்குமான்னு கேட்கணும்னு நினச்சேன். நீ ஏன் அழகாக போட்டுட்ட ஐசா, சூப்பராக இருக்குது. அதை அப்படியே வச்சுருவோம். இப்போ இந்த கேக்குக்கு மேலே தூக்கி இதை வச்சுருவோம். அதுக்கப்புறம் இங்கே பாரு, இந்த சின்ன கேக்கு தூள் இருக்குல்ல, அதுக்கு மேலே இந்த கலர் கலராக குட்டி குட்டி பால்ஸ் இருக்குது பற்றியா, அதை போட்டு விடுவோம். அதுதான் அழகாக இருக்குது. வேறு எது போட்டாலும் அந்த இடத்துக்கு செட் ஆகாது. அதனால் அதையே போட்டு இந்த மாதிரி பண்ணிடுவோம். அப்புறம் இந்த இருக்குது பாரு, இந்த நீட்டாக இதை வந்துட்டு இந்த கேக்கோட கீழே சைடில் போட்டு விடு அப்படியே. சரிம்மா, அந்த இருமா போட்டு விடுறேன். இங்க பாருங்கம்மா, இப்படி போட்டு விட்டுட்டேன். கரெக்டா இருக்கான்னு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா இந்த கேக்கு. ஆமாம் ஐசா, நான் கூட பண்ணு செலக்ட் பண்ணிட்டோமே, ஒழுங்காக வருமானு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படியோ கஷ்டப்பட்டு அழகாக அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்து சூப்பராக பண்ணியாச்சு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பார்ப்போம். ஓகேம்மா, உங்கள் 2 பேருக்கும் கொடுத்த டைமிங் வந்து முடிஞ்சு போச்சு. 2 பேருமே கேக் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாவ், 2 கேக்குமே ரொம்ப நல்லா இருக்குமா. இப்போ நான் 2 கேக்கையும் ஃபோட்டோ எடுத்து ஷெஃப்க்கு அனுப்பிச்சிருக்கேம்மா. இப்போ அவங்களோட ரிசல்ட் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துடும். வெயிட் பண்ணுங்கம்மா. நல்ல ரிசல்ட்டாக வரணும், கிஃப்ட் நிறைய கிடைக்கணும். எப்போவுமே நம்ம இந்த கேக் காம்படிஷனில் ஷெஃப் வந்து கேக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் கேட்பாங்க. இன்னைக்கு நீங்கள் 2 பேர் செஞ்ச கேக்குமே கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்கு. ரெண்டும் ஒரு டைப்பில் இருக்கிறனால ரெண்டுமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 கேக்குக்குமே இந்த தடவை கிஃப்ட் இருக்குது. ஈக்குவலான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்கம்மா. அதனால உங்கள் 2 டீமுக்குமே கிஃப்ட் கிடச்சிருக்கு. சூப்பர், நமக்கும் கிஃப்ட் கிடைச்சிருக்கு, ஆயிஷாக்கும் கிஃப்ட் கிடைச்சிருக்கு. செம. ஓகேம்மா, உங்கள் 2 பேருக்கான கிஃப்ட்டை இப்போ கொடுத்துடலாம். இந்தாங்கம்மா, உங்கள் டீமுக்கு இந்த கிஃப்ட்டு, அடுத்து உங்கள் டீமுக்கு இந்த கிஃப்ட்டுமா. ஓகே, இந்த மந்த்துக்கான கேக் காம்படிஷன் முடிஞ்சிருச்சுமா. இதோட நெக்ஸ்ட் மந்த் தான் அடுத்து ஸ்டார்ட் ஆகும். கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பாப்போம்மா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சரி ஐசா, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஐசா. கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே என்ன கிஃப்ட் எங்களுக்கு வந்துச்சுன்னு நீங்கள் பார்க்கணும்னா அடுத்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாருக்கும் பாய்.